மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தாம்பரத்திலிருந்து பெருங்களத்தூர் நோக்கி சென்ற ஒரு மின்சார ரயிலும் பெருங்களத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த மற்றொரு ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் எதிரெதிரே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அப்துல் காதர், விவரங்களை பதிவு செய்யுங்க. பிரகாஷ், பெருங்குளத்தூர் ரயில்வே நிலையம் அருகே பெருங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ஒரு மின்சார ரயிலும், அதே போல தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயிலானது பெருங்குளத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போதும் ஒரே தண்டவாளத்தில் இரண்டு ரயில்களும் எதிரெதிரே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை சுதாரித்துக் கொண்ட ரயில் இன்ஜின் டிரைவர்கள் இருவர்களும் சற்று 50-100 மீட்டருக்கு இடைவெளியில் ரயிலை இருவரும் நிறுத்தியதால் பெரும் அசௌகரியம் தவிர்க்கப்பட்டது. குறிப்பாக காலை பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரயிலானது எதிரெதிரே வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் இரண்டு ரயில்களும் எதிரெதிரே வந்ததால் ரயில் சேவைகளும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக காலை கல்லூரி மற்றும் செல்பவர்கள் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சுமார் 1 மணி நேரத்துக்கு பின்பாக ஒரு ரயில் பின்னோக்கி இழுத்து செல்லப்பட்டு மற்றொரு தண்டவாளத்தில் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு காரணமாக ரயில் சேவையானது குறைக்கப்பட்டதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலும் மற்றும் ரயில் சேவை கூட்டம் அலமுறையக்கூடிய இந்த சூழலில் தற்போது பெருங்குளத்தூரில் ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்களும் எதிரெதிரே வந்தது பயணிகளிடையே கடுமையாக ஒரு அச்சுறுத்தலும் பாதிப்பும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுது. தற்போது சுமார் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சீரமைக்கப்பட்டு தற்போது வழக்கம் போல் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. பிரகாஷ், விவரங்களை தந்தமைக்கு நன்றி அப்துல் காதர்.